குருவுடைய பார்வை இந்த ராசியில் 10ஆம் இடத்துல வரும்போது தொழில் ஆசையெல்லாம் வரும். பட் அதை பற்றி தெரியாமல் பண்ணக்கூடாது. அப்புறம் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணாங்கன்னா ரொம்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். 12ஆம் இடத்துக்கு உண்டான சனி பகவான் வந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 1 ரூபா கொடுத்தா 1 லட்சம் ரூபா கொடுக்குறேன், 10 ரூபா கொடுத்தா 10 கோடி ரூபா கொடுக்குறேங்கிறவங்க நம்பக்கூடாது. தொழில் ரீதியாக கொஞ்சம் அடி வாங்கும். 5 தொழில் வாங்கினா பண்ணிங்கன்னா 1 தொழில் அடி வாங்கும். 4 தொழில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். கல்யாணம் ஆகலை சார், ஃபேமிலியாக அமைய சார், என் மனைவி எங்கே சார், அவள் வீட்லேயே பேசிகிட்டு இருக்கா போனேன், அதெல்லாம் மாறும். இருக்கும் சூப்பரான டைம் வந்துருக்கு. டைம் எல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் அதை சரி பண்ணிக்கலைன்னா பிரச்சனை ஜாதகத்தில் இல்லை, உங்ககிட்ட தான். மேஷராசிக்கு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்குமா. அதே சமயத்தில் தாயார் வழியில் நல்ல செய்திகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பிரச்சனையாகுது, அந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அது என்னென்னு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது பிரச்சனையிலேருந்து ஒரு மாற்றம் வரும். அதாவது நாரத கலக நன்மைக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராப்ளமானாலும் அது நன்மைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. படிக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கே சார் படிக்கிற புத்தகத்தை எடுத்தால் உள்ளுக்குள்ளே ஒரு செல்ஃபோன் வச்சுட்ருக்கா சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் மாறும். பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அதே போன்று பரீட்சையில் வந்து நல்ல வெற்றி பெறுவாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி மருத்துவ சம்பந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு விசேஷமாக இருக்கும். ஆராய்ச்சி கல்வியெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. வேலை வாய்ப்பில் இவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பில் முன்னேற்றங்கள் உண்டு. இருப்பினும் சொந்த தொழில் பண்ணி ஏமாறக்கூடாது. தொழில் பண்ணும்போது 1க்கு 100 முறை பார்த்து தொழில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொழில்காரகனான சனி பகவான் 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காரு. வெளிநாடு தொழில்கள் அது போன்ற வாய்ப்புகள்லாம் வந்தால் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்து செயல்படுத்துறது நல்லது. அதே போன்று மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா பூர்வீக சொத்து இல்லைனா தன் பேரில் ஏதேனும் அமையறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை வாகனம் வாங்கிட்டேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை வீடு வாங்கணும்னு வாங்கிட்டேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த பிஸ்னஸ் பண்ணுவேன்னு பண்ணிட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. குருவுடைய பார்வை இந்த ராசியில் 10ஆம் இடத்துல வரும்போது தொழில் ஆசையெல்லாம் வரும். ஆண்டர்பிரனரோடைய சிந்தனைகள்லாம் மனசில் வரும். பட் அதை பற்றி தெரியாமல் பண்ணக்கூடாது. அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு அதுக்கு ஒரு ஸ்டடி டைம் எடுத்துக்கணும், லேர்னிங் டைம் எடுத்துக்கணும். ஒரு டிசம்பர் மாதம் மட்டும் அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணாங்கன்னா ரொம்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் அப்பப்போ கோவத்தை குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது. சில விஷயத்தில் கோவப்பட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது. கழுத்து கால் இடுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நேரத்துக்கு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். 2026 பராபக வருஷம் தமிழ் புத்தாண்டில் ரிஷபராசி நண்பர்களுக்கு நான் ரொம்ப நாளாக டிவியில் சொல்லிட்டு இருக்கேன், எல்லா நிகழ்ச்சிகள்லையும் சொல்லிட்டு இருக்கேன். ரிஷபராசிக்கு இட்ஸ் அ குட் டைம் ஃபார் தட். 10 இயர்ஸ் தாண்டி ஒரு குட் டைம் அவங்களுக்கு. என்ன சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா அப்புறம் தான் அது. அப்போ அப்புறம் பார்த்துக்கலாங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு வரக்கூடாது. இந்த வருஷத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் நிறையா இருக்கும். தம்பி தங்கைக்கு கல்யாணம், வேலை வாய்ப்பு, தொழில் முறைகளில் வெற்றி, இது போன்ற விஷயங்கள் நடக்கும். இவங்களுக்கே திருமண சப்ஜெக்ட் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் இருக்கும். 4 தடவை போய் பிரிந்தவர்கள் 4 குடும்பமெல்லாம் பேசி நடக்காத காரியம் நீங்கள் போனால் அந்த காரியம் நடந்துடும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக அமையும். அவர்களுக்கு நல்ல ஒரு தொழில் வெற்றிகள் இவர்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு காலமாக இருக்கும். ஆரம்பிக்கக்கூடிய வருஷம் பார்த்துட்டிங்க, இந்த வருஷத்தில் ஆரம்பிக்கக்கூடிய வருஷம் தொழில் சம்பந்தமான விஷயத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே இந்த ஃபேமிலியில் ரத்த பந்தம் இருக்கும். இல்லை நமக்கு வந்து மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, குழந்தை ரத்த பந்தம் இருக்குது, அம்மா அப்பா ரத்த பந்தம் இருக்குது, மனைவி நம்மளுக்காக வந்திருப்பாங்க, இல்லை மனைவிக்கு கணவர் நமக்காக இருப்பாங்க. இதை தாண்டி ஃபஸ்ட்டு சர்க்கிள், செகண்ட் சர்க்கிள்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்களாம் இருப்பாங்க. தேர்டு சர்க்கிள் பார்த்தீங்கன்னா சித்தப்பா சித்தி மாமா பெரியப்பாலாம் இருப்பாங்க. ஃபோர்த்து சர்க்கிள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தமாக இருப்பாங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸு இப்படியெல்லாம் இருப்பாங்க. இந்த எல்லா சர்க்கிளும் நீங்கள் ஒரே மாதிரி வைப்பீங்களா, வித்தியாசமாக வைப்பீங்களா? வித்தியாசமாக வைப்பீங்க. கரெக்டாக இப்போ யார்ட்டையா நீங்கள் பார்ப்பீங்க, ஹலோ சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பீங்க. நல்லா இருக்கீங்களா, சூப்பர் சார், பிரமாதம் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மைனஸ் ஆகும். என்ன அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் யாராவது வேலை செய்கிற ஆட்களும் ஒரே மாதிரி வைப்பாங்க. ஸோ இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது அவங்கக்கிட்ட. இதெல்லாம் முந்தி அவங்கக்கிட்ட கிடையாது. இப்போ அப்படி கிடையாது. யார்ட்டையாவது போய் பேசினா நல்லா இருக்குமே, யாராவது நம்மளுடைய கஷ்டத்தை சொன்னே அவங்க ஐயோ பாவம் ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆறுதல் படுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை விரும்பக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். சனி பார்வை இருக்கங்காட்டி இந்த சனி பார்வை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சு சே அப்படின்னு யாராவது சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ வீட்டில் இருக்கவங்க அதையே சொல்லிட்டு இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து ரிஷபராசி நண்பர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனசில் திருப்தி இருந்துட்டு இருக்காது. சரி, இதெல்லாம் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணணும்? தொழிலில் ஜெயிச்சு காமிக்கணும். மிதுனத்தோட குணாதிசயங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது இவங்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இங்கேருந்து நீங்கள் வந்து திருச்சி போகிறீங்க, சென்னையிலேருந்து திருச்சி போகிறீங்க, சென்னையிலேருந்து திருச்சி போகிறீங்க, விழுப்புரம் தாண்டிட்டீங்க. இப்போ சென்னை பக்கமா திருச்சி பக்கமா? சென்னை தான். இப்போ ரெண்டுமே நடுவில் போய் உட்கார்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதா? சென்டர் ஆஃப் பிளேஸில் இன்னும் இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம், இப்படியும் கொஞ்சம் தூரம் இருக்குது, இப்படியும் கொஞ்சம் தூரம் இருக்குது. மிதுன ராசி அப்படி தான். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு மிடில் இருந்துட்டு இருப்பீங்க, மூவ் பண்ணுறது தான். நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கும்போது எந்த ராசிக்கெல்லாம் நல்லா இருக்கும்போது மிதுனத்துக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னேன், பணவரவுக்கு நல்லா இருக்குன்னு. இந்த டைம் பணவரவை பற்றி யோசிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, பெஸ்ட்டாக இருக்கும். தொழில் ரீதியாக கொஞ்சம் அடி வாங்கும். 5 தொழில் வாங்கினா பண்ணிங்கன்னா ஒரு தொழில் அடி வாங்கும். 4 தொழில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அந்த ஒரு தொழில் அடி வாங்கினதே பற்றி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா 4 தொழிலும் போயிடும். இதுதான் மிதுன ராசிக்கு. இப்போ நீங்கள் உங்களுடைய இது வந்து குதிரைக்கு கடிவாள் கட்டினாப்புல ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணுறீங்க. அதில் ப்ளஸ்ஸு மைனஸ் லாஸு சக்ஸஸ் எல்லாமே வரும். இப்போ உங்கள் அம்மா இருப்பாங்க, உங்களை திட்டிருப்பாங்களா இல்லையா லைஃப்பில்? அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, கணவர், குழந்தை எல்லாம் திட்டிருப்பாங்க. பட் அடுத்த நாள் அவங்ககிட்ட பேசி பழகிட்டு தானே இருக்கீங்க. அதே மாதிரி தான் பிஸ்னஸும். ஒன் டே லாஸ், நெக்ஸ்ட் டே கெயின். அந்த மாதிரி மிதுன ராசி என்பர்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்குது. கல்யாணம் ஆகலை சார், ஃபேமிலியே அமைய சார், என் மனைவி எங்கே சார்? அவள் வீட்லேயே பேசிகிட்டு இருக்கா, ஃபோனை என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா, அவள் சிரித்து பல வருஷம் நான் பார்த்தாச்சு, நான் அவகிட்ட சிரித்து பல வருஷம் ஆச்சு. அதெல்லாம் மாறும். இப்போ நல்ல சூப்பரான டைம் வந்துருக்கு. டைமெல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் அதை சரி பண்ணிக்கலைன்னா பிரச்சனை ஜாதகத்தில் இல்லை, உங்ககிட்ட தான். நான் சொல்கிறது உங்களுக்கு பிரச்சனை ஜாதகத்தில் இல்லை, உங்கள்கிட்ட தான். ஸோ அதை வந்து மிதுன ராசி அன்பர்கள் இப்போ நல்லா மாறுறதுக்குள்ளான ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்ச நாள் முந்திலாம் கிரிக்கெட் முந்தி நான் வந்து ஃபுட்பால், இப்போ என்ன நீங்கள் இப்போ திருப்பி ஆரம்பிக்கணும். ஸோ ஜிம்முக்கு போகிறது, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறது, உங்கள் லைஃப்பை வந்து பார்ட்டாக ஒரு 5ஆக பிரிச்சுக்கணும். ஒன்று பிஸ்னஸ்ஸு, இன்னொன்று ஃபேமிலி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், அடுத்தது பணம், அடுத்தது உங்களுடைய ஹெல்த்து. இந்த 5ஆக பிரித்து நீங்கள் வந்து செயல்பட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். 5 விஷயந்தான் லைஃப்பில். 5 விஷயத்தை மிதுன ராசி அன்பர்கள் கரெக்டாக டயத்தை கொடுத்து பண்ணாங்கன்னா இந்த மாதிரி டைம் உங்களுக்கு வரவே வராது. அம்மா கடகராசிக்கு இத்தனை நாள் போட்டு அஷ்டம சனி போட்டு வாட்டி எடுத்துருக்குமா? நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அஷ்டம சனி மாதிரி ஒரு கஷ்டகாலம் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் என்னங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு என்னடான்னு காதில் கேட்கும், என்னம்மான்னு கேட்டால் அப்படியே ஆப்போசிட்டாக காதில் கேட்கும். ஓகே, நீங்கள் எதுவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அவ்வளோ டென்ஷனில் இருந்தாங்க. அஷ்டம சனி போச்சுன்னு அதுவே ஒரு 10 தடவை சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், இதில் என்னென்ன வார்த்தையெல்லாம் இருந்துன்னு இருக்கோ, தெனாலியில் படத்தில் கமல் சார் சொன்ன மாதிரி எல்லா ஆலஜியும் வந்துருக்கும். அதுலேருந்து தாண்டி இப்போ தான் வந்திருக்காங்க. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உயிர் இந்த உலகத்தில் பிறந்தது முதல்ல எறும்பாக வந்திருக்கு. அந்த எறும்பு முதல்ல மெதுவாக சின்னதாக வளர்ந்து அடுத்த மிருகமாய் கடைசியில் யானையாகவோ மனிதனாகவோ வரணும். ஸோ இட் டேக் சம் டைம். கரெக்டாக அந்த டைம் எடுக்கிறதுக்கு எப்போ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் ஜூலை தாண்டும். மாதக்கணக்கு தான். மாதமே தினம் வருஷம் மாதிரி இருக்கும். நேற்று ஒரு வருஷங்க, இன்றைக்கி ஒரு வருஷம், நாளைக்கு ஒரு வருஷன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய இதாக தெரியும். பிகாஸ் இவங்க தே வில் கம்பேர் வித் அதர்ஸ். ரொம்ப நல்லா இருக்கவங்க பார்த்து நம்ம மட்டும் ஏன்னா 2.5 வருஷம் நடுவில் போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயம் மனசில் இருக்கும். ஸோ எனக்கு தேவை அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் டைம் கொடுத்தாங்கன்னா சக்ஸஸாக வருவாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தல வேறு எந்த வாய்ப்பையும் அவங்களால பயன்படுத்த முடியாது. உச்ச குருன்னு சொல்லுவாங்க. 12 வருஷத்துக்கு ஒருக்கா வரக்கூடிய ஒரு குரு வர்றார். 12 இயர்ஸ்க்கு அப்புறம் வர்றார். இப்போ சூப்பர். அது ஒரு பெரிய பலன் உங்களுக்கு உண்டு. உற்றார் உறவினர், சொந்த பந்தங்களை, பிரிஞ்ச சொந்த பந்தங்களை திருப்பி இணைச்சிக்கிறது, குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் பாண்டிங், ஃபேமிலி பாண்டிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிம்மதியாக இருக்கிறது. முதல்ல மனிதனுக்கு எல்லாமே தேவை, நிம்மதி மட்டும் இல்லைன்னா எப்படி சார்? என்கிட்ட 12,000 கோடி பணம் இருக்குது, நிம்மதி தான் இல்லை. அது எங்கேயாவது கிடைக்குமா? இல்லை. என்கிட்ட 100 வண்டி இருக்குது சார், பட் எனக்கு பீஸ் தான் இல்லை. நீங்கள் முதல்ல எதுக்கு சம்பாதிக்கிறீங்க?
நிம்மதி, கல்யாணம் நிம்மதி, குழந்தை பத்துக்கு நிம்மதி, வீடு வாங்குறது நிம்மதி, எல்லாமே நிம்மதிக்காக வாங்கிட்டு அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் யார்கிட்ட போய் வாங்குவீங்க அதை இல்லையா? இவர்களுக்கு பட் இந்த கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த வருஷம் நிம்மதி கொடுப்பேன். இப்போ இதுக்கு மேலே என்னமா வேணும் இந்த உலகத்தில்? நான் சொல்கிறது, நீங்கள் எல்லாம் சுற்றியில் இருக்க 10 பேர் உங்கள் காதில் பேசினாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் கொஞ்சம் தள்ளிப்பாங்க, கொஞ்சம் நிம்மதியாக விழுந்துருவீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதிக பேர்டனும் நமக்கு ஆகாது, அதிக பொறுப்புகளும் நமக்கு ஆகாது. ஸோ இவங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். மற்றவங்கெல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க, இவங்க மனசுக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல் இருக்கும். ஓகே, இது வந்து கடகராசி இப்போ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா எஸ்ன்னு மனசில் நினைப்பாங்க, இல்லைன்னா இந்த செகண்ட்லேருந்து நிம்மதியை ஏற்படுத்திக்கோங்க. சூப்பர். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது? இந்த செகண்ட்லேருந்து ஒரு வருஷம் வேறு அப்பா கடவுள் எனக்கு எந்த ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு சார். நான் எங்கே தெரியுமா இருந்தேன்? யூகேல பெரிய வேலையில் இருந்தேன் சார், இங்கே வந்து வேலை தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? நிம்மதியாக இருங்க முதல்ல. 10 வருஷமாக சம்பாதிச்சு வச்சு 10 வருஷமாக எல்லாத்தையும் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். யூ வில் கெட் இட். 100% நீங்கள் வின் பண்ணுவீங்க. சிம்மராசி தாமா இப்போ என்னென்னா அஷ்டம சனி நடந்துட்டுருக்கு. பட் குரு பகவான் சூப்பர் பிளேஸில் இருக்குது அன்டில் ஜூன். அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் விரைய குருவாக இருப்பாங்க. இந்த விரைய குருவில் இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு, சுப விரயமாக பண்ணுறதுக்கு, கல்யாண விஷயங்களுக்கு நல்லாயிருக்கும், நகை வாங்குறதுக்கு நல்லாயிருக்கும், சீமந்த கல்யாணத்துக்கு நல்லாயிருக்கும், 60ஆம் கல்யாணத்துக்கு நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் ஏதேனும் ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன், ஹெல்ப்பு இத்தனை நாள் சம்பாதிச்சாச்சு ஹெல்ப் பண்ண போகிறேன் சார் நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கோயில் கட்டுறது, கோயில் திருப்பணி பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். யோகா ஆசிரியர், கோயில் அர்ச்சகராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உபன்யாசம் பேசின்னு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆன்மீக கட்டுரை எழுதுகிறவங்க, அதே மாதிரி தினா டிவியில் பேசின்னு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்மீகமான சில பதில்கள்லாம் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு, இதில் எல்லாம் பேப்பர்லாம் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அடிகளார் பெரிய பெரிய சுவாமிஜியாக இருப்பாங்க, மடாதிபதியாக இருப்பாங்க, அதே மாதிரி சன்னியாசிகளாக இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. சிம்மராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 4-5 பிஸ்னஸ் 6 பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பிஸ்னஸ் 2-3 பிஸ்னஸ் லாஸ் ஆகும், மீதி 2 பிஸ்னஸ் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ அஷ்டம சனி நடக்க போகிறவங்காட்டி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றவங்ககிட்ட பேசுறது, பழகிறது, யாராவது ஏதாவது சொன்னால் ஹர்ட் ஆகும் மனசு. நம்மளவே என்னையவே அப்படிங்கிற ஒரு 3 தடவை 4 தடவை அதையவே திருப்பி பேசுவாங்க. இவங்களுக்கு நம்மளால் பாசம் இல்லையோ, பக்தி இல்லையோ, நம்மளுக்காக வேண்டலையோ, அவங்க தான் முக்கியம் நினைக்கிறாங்களோ, இவங்க தான் முக்கியம் நினைக்கிறாங்களோன்ற ஒரு தோணல்லாம் வரும். இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் விட்டுட்டு வேற எங்கேயாவது நான் போயிடலான்னு தோணும். இதெல்லாம் விட்டுட்டு வேற எங்கேயாவது போகலாமான்னு தோண வைக்கும் மனசு. ஆரோக்கியம், அதே மாதிரி வாகனத்தில் வேகமாக போகிறது, இரவு நேர பிரயாணம் பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. சூதாட்டத்தில் இருக்கிறவங்க தெரியாமல் பந்தயத்தை கௌரவத்துக்கு வேண்டியும் நீ பெருசாக நான் பெருசாக பார்த்துக்கலாமா, சோடி போட்டுக்கலாமான்னு சொல்லிட்டு அது எங்கேயாவது பணத்தை செலவு பண்ணாமல் இருக்கணும். குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு படத்தில் விளம்பரத்தில் ரஜினி சார் ஜோப்லேருந்து ₹1 எடுத்து தூக்கி வீசி பிடிப்பார். அந்த மாதிரி நம்ம ஜோப்பில் எதுவும் இல்லாமல் இருக்கிறது, மனைவிட்ட கணவர்கிட்ட அம்மாட்ட அப்பாட்ட அப்படி கொடுக்கறது நல்லது. அப்படி அதேமாதிரி ஜிபே ஃபோன் இல்லாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டெலாம் அவாட்ட கொடுத்து வைக்கிறது நல்லது. இதெல்லாம் செலவு பண்ணாமல் இருப்போம்னு சொல்கிறதுக்கு சொல்கிறேன். ஓகே, ஜிபேயில் கூட வச்சுக்கக்கூடாதுன்றீங்க, செலவு பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே ஓகே அதுதான். ஓகே சார், சூப்பர். ஓகே, இந்த டைமில் வந்து நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன பிஸ்னஸ் எடுத்து? எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் அனுபவம் தான். ஓகே, எந்த பிஸ்னஸே எடுக்கக்கூடாது, கவனமாக தான் இருக்கணும். அதை பற்றி 100% தெரியும், 5000% எனக்கு தெரியும் அப்படின்னாலும் அதில் மார்க் கொடுக்குறது 10% தான் கொடுப்போம். 90% அனுபவத்தை கொடுத்துரும். ஸோ அனுபவத்துக்கு உண்டான 2.5 வருஷம் இந்த வருஷம். ஸோ ஃபுல்லாக கற்றுக்கிறது. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு படத்தில் வந்து ரஜினி சார் வந்து அப்படி ஆனந்த பாபு சார் கீழே வருவார், ரஜினி சார் அப்படியே மேலே போவார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அசோக் அப்படின்னு இப்படி தொலையை தட்டியிருப்பார். அந்த இது அப்படியே மனசில் வரும். அந்த ரிவெஞ்ச் சீன் மாதிரி ஒன்று வரும். அதே மாதிரி லைஃப்பில் நிறையா பேர் கிண்டல் கேலி பண்ணியிருப்பாங்க பாருங்கள். என்னை பார்த்து கிண்டல் பண்ணல, என்னை பார்த்து என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம். அதெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு. இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு உண்டான சூழ்நிலைகள் கரெக்டாக இருக்கணும். இந்த பேண்டமிக் பீரியட்லாம் வந்து திருப்பி டப்புன்னு உட்காரக்கூடாது. நான் சொல்கிறது, இயற்கை மட்டும் இவங்களுக்கு ஒத்துழைச்சதுன்னா இவங்க ஜெயிச்சிருவாங்க. ஒரு விஷயத்தை ரொம்ப நான் டிவியில் நிகழ்ச்சியில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப பாலிஷ்டாக சொல்லக்கூடாது. பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கும். எனக்கு யார் தெரியும் தெரியுமா, இவங்களை ரொம்ப நல்லா தெரியும்னா எதிர்த்தாப்பில் அவங்க தெரிஞ்சவங்ககிட்டயே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியாதுன்னா தெரியாது, தெரியும்னா தெரியணும். இப்போ எங்கே வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா, நான் இப்போ தான் அடையார் பக்கத்தில் தான் இருக்கேன்னு சொல்லக்கூடாது. இங்கே இருந்துட்டு அடையார் இருக்கேன்னு சொன்னோம்னா கண்டுபிடிச்சிருவாங்க.
மனைவிட்ட பொய் சொல்லக்கூடாது, கணவர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, அப்பா அம்மாட்ட பொய் சொல்லக்கூடாது, வியாபாரத்தில் ரொம்ப பொய் சொல்லக்கூடாது. ஸோ எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நைட் டைம் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். அதாவது குட் ஸ்லீப், நல்ல ஃபுட்டு, நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு, நல்ல எக்ஸசைஸ், இந்த 3மே இருந்ததுன்னா சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்குது. ஏன்னா உடல் உபாதைகள் இருக்குது, பய உணர்வுகள் வரும், கணவர் மனைவிக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுத்தி கொடுக்கும், பார்ட்னர்ஷிப் உங்களை விட்டு பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, சுயமாக பிஸ்னஸ் எடுத்து சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான தன்மைகள் நிறையா வரும். தேவையில்லாத நபர்களை கூட வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த நெகட்டிவாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா, என்னமோ தெரிலிங்க லைஃப்பில் படாத அப்படின்னு இருக்கிற வாழ்க்கையில் பக்கத்தில் வச்சுக்கூடாது. பாசிட்டிவாக பேசுகிறவங்ககிட்ட பக்கத்தில் இருக்கணும். 24 மணி நேரம் தன் ஃபேமிலியை பற்றி பேசிட்டு இருக்கிறவங்ககிட்ட இருக்கக்கூடாது. ஸோ இவர்களெல்லாம் தள்ளி உட்கார வைக்கிறது நல்லது. பராப வருஷம் 2026 தமிழ் புத்தாண்டத்தில் துளாராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் 9ஆம் இடத்துல ஆரம்பிக்கும் போது குரு இருக்குது, அப்புறம் 10ஆம் இடத்துல போகிறாரு. புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம்லாம் வரும். என்ன பண்ணலாம். ஒரு படத்தில் சிவகார்த்திகேயன் சார் சொல்லுவார், பேசாமல் நான் வேணால் சினிமா நடிகர் ஆகிட்டா, கொஞ்ச நேரத்தில் இல்லை நான் பாலிடிக்ஸில் போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன், கொஞ்ச நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா நான் ஏன் ஸ்கூல் கட்டக்கூடாது, கொஞ்ச நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா நான் ஏன் இது பண்ணக்கூடாதுன்னு. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தெரியாத தொழிலில் போய் உட்காந்தவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு. ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னார், சார் நான் ஃபஸ்ட்டு உள்ள அந்த ஸ்டேஷனுக்குள்ள நுழையும் போது ஃபஸ்ட்டு அதை பற்றி படிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 10 நாள் ஆகிடும். அங்கே என்ன கேஸு, என்ன சப்ஜெக்ட்டு, என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 10 நாள் ஆகும்னு சொன்னார். அந்த மாதிரி அந்த சப்ஜெக்டை புரியறதுக்கு ஒரு 6 மந்த்ஸ் ஆகும். ஆஃப்டர் தட் அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக போயிடும். இது பார்த்திங்கன்னா துளாராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு துளாராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய நாஸ்தி இருக்குது. உடம்புல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட்ட இடத்துல படுது சார்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ரொம்ப கவனம். கால் சம்மந்தமான பிரச்சனை, வயிறு சம்மந்தமான பிரச்சனை, கேஸ்ட்ரிக் சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தாயாருக்கு தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். இருக்கிற இடத்துல இந்த செல் அரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கரையான் வருது, விரிசல் விடுறது, என்னமா சார் அபசகுனமாக இருக்குது, வீடு மாற்றிட்டா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் அவர்கள் கேட்கறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே போன்று பார்த்திங்கன்னா தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. முதலீடு எப்போவுமே பிஸ்னஸ்னுடைய லாஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். லாஸ் இல்லை, லா என்ன அப்படின்னா முதலீடுலேருந்து எப்பவுமே எடுக்கக்கூடாது, லாபத்தில் தான் நம்ம ரொட்டேட் பண்ணணும். இந்த சின்ன சின்ன விஷயங்களை மனசில் தெரிஞ்சுன்னா போதும். நம்ம கூட இருக்கிற பயிரை நம்மளுடைய மிருகமே வேந்திரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வேலையை பயிரை இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம கூட வேலை செய்கிறவங்களே நம்மளுடைய பற்றி தப்பாக வெளியில் பேசுகிறது, நம்மளுடைய விஷயங்கள் எடுத்து செயல்படுத்து, இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் துளாராசிக்கு. அந்த பதவி கிடைச்சாலும் அதை பற்றி ஃபுல்லாக லேர்ன் பண்ணி ஸ்டடி பண்ணி அதில் இறங்கி செயல்படுத்துறதுக்கு ஒரு 6 மந்த்ஸ் எடுக்கும். கடகராசிக்கு ஒரு பலன் சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது அஷ்டம சனி போனதே உங்களுக்கு ஒரு பெரிய நல்லதுன்னு சொன்னேன். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி போனதே ஒரு பெரிய நிம்மதி. வாடா அப்படின்னு அப்படி ஒரு இது வரும் பாருங்க. அதெல்லாம் இப்போ விருச்சிகராசி நண்பர்களுக்கு இருந்துட்டு இருக்கும். இந்த காலகட்டத்தில் அரசாங்க உத்தியோகத்தில் பேங்க்கில் வேலை எதிர்பார்த்தவங்களுக்கு, பேங்க் எக்ஸாமுக்கெல்லாம் ஃபில் பண்ணுவாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விருச்சிகராசி அன்பர்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு வீடு இடம் வாங்குறதுல பேப்பரை 1க்கு 100 முறை செக் பண்ணி வாங்கிக்கணும். இது எப்படி ரைட் ஆர் ராங் எப்படியெல்லாம் பார்த்துட்டு வாங்கிக்கணும். ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது. 10 வருஷமாக படாத பாடுபட்டு இருக்க உங்களுக்கு தெரியாது சார். எல்லாரும் சூப்பர்னு சொன்னால் சிரிச்சுப்பேன் நானே உள்ள. பட் இப்போ தான் உண்மையாக கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணுறேங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். எல்லா பொறுப்புகளும் தலையில் வரும். தான் எடுத்து பண்ணுற மாதிரி, டிசிஷன் எடுத்து பண்ணுற மாதிரி, இது நீங்கள் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்தது அதெல்லாம் கிடைக்கும். பாக பிரிவினைகள்லாம் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி சொந்த பந்தங்கள் பிரிந்து போனவங்களாம் ஒன்று சேருவாங்க. ரொம்ப ஒற்றுமையாக இருக்கவங்க பிரிஞ்சிருவாங்க. நான் சொல்கிறது சொந்த பந்தங்கள். யாரெல்லாம் எதிரி இருக்கோ நல்ல நேரம் வரும்போது ஓடிடுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போது கெட்டவர்கள் போயிடுவாங்க, நல்லவர்கள் வருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நிறைய. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹீட் பாடியாக இருந்துருக்கவங்க, இடுப்பு, அதே மாதிரி கிட்னி சம்மந்தமான விஷயங்கள், யூரினரி இன்ஃபெக்ஷன் சம்மந்தமான விஷயங்கள், இது மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு பிசிஓடி பிசிஓஎஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் நிறையா வேணும். அதில் ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஓகே, இந்த டைமில் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா தொழில் தொடங்கலாமா? பெஸ்ட்டு. குரு வரார், இதுக்கு மேலே என்ன வேணும்? ஓகே, தொழில் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும்.
அப்பா தொழில் தொடங்கலாம்னு சொல்லலாம் சார். ஓகே. அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காரு பேசாம நீ பண்ணுன்னு. எனக்கு வந்து இந்த ஹாபி இதை வந்து தொழிலாக பண்ணலான்னு இருக்கேன். நான் வந்து டான்ஜூர் பெயிண்டிங் சூப்பராக பண்ணுவேன் சார். நான் வந்து இந்த ஆர்ட் கற்றுக்கிட்ட இது பண்ணலான்னு இருக்கேன். ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னா கராத்தே இது சார் நான் படிச்சுட்டேன் சார். பேசாம காலையில் சாயந்தரம் சொல்லிக் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் சார். பார்ட் டைமாக சொல்லிக் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் சார். ஸோ இந்த பார்ட் டைம் ஒர்க்கெல்லாம் சக்ஸஸ் ஆகும். வெளிநாடு வாய்ப்புகள்லாம் கதவை வந்து தட்டும், கமான்னு சொல்லும். அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய தன்மைகள்லாம் இருக்குது விருச்சிக ராசி. தனுசு ராசிக்கு பராபவ வருஷம் 2026 தமிழ் புத்தாண்டு இவர்களுக்கு அமைப்பு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைப்பு கொஞ்சம் சுமாராக இருக்குது. அதாவது இவங்களுக்கு 8ல் குரு போகிறார், அஷ்டமத்தில் குரு போகிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. 2ஆம் இடத்துக்கு உண்டான சனி பகவான், 3ஆம் இடத்துக்கு உண்டான சனி பகவான் 4ல் போய் உட்காந்துருக்கு. அர்த்தாஷ்டம சனி இருக்குது. ஓகே. ராகு வேறு இந்த டிசம்பர் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு மகரத்துக்கு வராரு. ஸோ இந்த கிரக நிலைகள்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பட் எதையும் ஜெயிச்சு வரக்கூடிய ரெக்கார்டு இவங்ககிட்ட ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது சில பேருக்கு வைராகியம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது தனுசு ராசிக்கு பழகி போன ஒரு விஷயம். நீங்கள் காலையில் வீட்டிலேருந்து எப்படி வந்தீங்கன்னா 2 நிமிஷத்தை சொல்லிடுவீங்க சார், காலையில் கிளம்பி நான் இப்படி வந்தேன்ருவீங்க. பட் தனுசு ராசியில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்குள்ளே ஒரு ஃபோனு, அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வாசலில் வந்து பூட்டி திடீர்னு ஃபேன் ஆஃப் பண்ணனா கேஸ் ஆஃப் பண்ணனா தேடி உள்ளே போய் ஃபேன் ஆஃப் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணி அதுக்குள்ளே என்னோடய வீட்டில் பையன் வேறு இப்படி போட்டு அதெல்லாம் சரி பண்ணி வச்சு திருப்பி டக்குன்னு அதில் செல்ஃபோனை மறந்து வச்சு செல்ஃபோனை எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்து மெயின் ரோட்டுக்கு வந்தால் ஏதாவது ஒரு வண்டி கிடைக்கணுமா இல்லையா இப்படின்னு சொல்லி கதை திரைக்கதை வசனம் மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. பிகாஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எலாபரேட்டாக எல்லாத்தையுமே சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். தனுசு ராசி அப்போ இப்போத்து காலகட்டத்தில் லூஸ் ஸ்டாக் விட்டுறாதீங்க. இப்போத்து காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். இப்போத்து காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும். தெரியாத தொழில் பண்ணக்கூடாது. சந்திராஷ்டம காலகாலம் மாதம் வருது இல்லையா, இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக வெளியில் போகணும். சந்திராஷ்டமம் ஒன்றும் ப்ராப்ளம், நைட் ட்ரைவிங்லாம் பண்ணக்கூடாது. யாரையும் காசிப்ஸ் பேசாதீங்க, வர காசிப்ஸ் எடுக்காதீங்க. இப்படி ஓகேன்னு சொல்லி கடைசியில் பிரச்சனைகளும் மாட்டிப்பாங்க. அதனால் கவனமாக இருக்கணும் தனுசு ராசி. மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உற்றார் உறவினர் உதவிகள் செய்வாங்க. அன்பானவர்கள் பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு இருக்குது. அரசாங்க உத்தியோகத்துக்கு வாய்ப்புகள் இவர்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா படித்த ஒரு விஷயத்தில் வந்து சக்ஸஸ் பண்ணாங்கன்னா பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்குண்டான காலகட்டமாக இருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்க குழந்தை வரம் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். பிரயாணத்தினால ஒரு 60% சக்ஸஸ் 40% லாஸுங்கிற மாதிரி சில விஷயங்கள் போகும். யாருக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்து கடைசி நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ட்டுருவாங்க, பட்டுன்னு ஒரே வார்த்தையில் கேட்டுருவாங்க. இதெல்லாம் அனுபவமெல்லாம் ஏற்படும் தனுசு ராசிக்கு. ஓகே. இப்போ பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்ட்டீங்க. இப்போ வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, பண்ணால் கவனமாக பண்ணுங்கன்னு. ஓகே. இப்போ வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய திறமை வேறு. நான் ஏற்கனவே நான் 1000 ரூபாய்க்கு வேலை செய்கிறேன் சார், எனக்கு கிடைக்கிறது 900 ரூபா தான் கிடைக்குதுன்னு வாங்க. ஸோ அந்த மாதிரி இவர்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட், ரொம்ப அதன் மேலே பற்றுதல் வச்சு வேலை செய்கிறத தவிர்த்துக்கணும், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி இவர்களுக்கு சூப்பராக இருக்கும் தனுசு ராசிக்கு. மகர ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் வந்து ஒரு பெரிய ஜாக்பாட்டான காலம். சூப்பர் டைம். ஏன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திட்டாங்கன்னா வெற்றி அவங்களுக்கு. இத்தனை நாள் நான் பட்ட பாடு தெரியுமா சார், இப்போ தான் சார் சந்தோஷமாக இருக்கா, கேட்குறதுக்கே நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றமாகக்கூடிய ஒரு காலகட்டம். சினிமா நட்சத்திரமாக இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தெரிய வரும். மிகப்பெரிய பிரபல்யமாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் பிரபல்யமாகும். ஒன்று எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மகர ராசிக்கு நினச்சது நடக்கும். இன்ட்யூஷன் எல்லாமே சொல்லி கொடுத்துரும். இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இன்ட்யூஷன் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். நிறைய நல்ல பலன்கள் இருக்குது. ராகு பகவான் டிசம்பர் மாதத்துக்கு மேலே வரங்காட்டி தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். ஒரு காரியம் தடங்களாகி அதுக்கப்புறம் ஜெயிக்கும். ஒரு காரியம் தடங்களாகி ஒரு பக்கம் ஜெயிக்கும். நீங்கள் யார்ட்டையாவது சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அவங்க வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனோன்னா கோச்சுன்னு திரும்பி வந்துடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் பொறுத்தீங்கன்னா வந்துடுவா. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன தடங்கள் நடக்கும். அது ஒரு பெரிய சீரியஸாக எடுத்துக்கப்படாது. எனக்கு தெரிஞ்ச மகர ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ அவார்டு வாங்கிறது, ரிவார்டு வாங்கிறது, பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது, அந்த எக்ஸாமெல்லாம் கிளியர் பண்ணுறது, அரியர் சார்
இந்த ஜென்மத்திலையும் கழியாத மாதிரி வச்சுருக்கேங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் மகர ராசிக்கு போய்க்கு உண்டு. பூர்வீக சொத்து லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பேசுகிறவங்க ஒரு புது ப்ராஜெக்ட் எடுத்து சொல்லுவாங்க, உங்களுக்கு யூஸாக இருக்கும். டல்லாக இருக்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். ரொம்ப சோகமாக இருக்கும்போது யாராவது ஒன்றும் கவலைப்படாத முதுகில் 2 தட்டு தட்டுவா, அதெல்லாம் அவளுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். யாராவது ரொம்ப இப்போ என்ன பண்ணுறது காசு அப்படின்னு யோசிக்கும்போது யார்கிட்டையாவது ஹெல்ப் வரும். நமக்கு டக்குன்னு ஒரு மெசேஜ் வரும், பார்த்தா டேடாடா 500 வந்துருத்தேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுவா. சார் நான் வந்து பெரிய கோடீஸ்வரர் சார், மாதமானா 100 கோடி சம்பாதிச்சிருக்கேன், 50 கோடி சம்பாதிச்சிருக்கேன், இந்த வருஷம்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது சார், அப்படியே பாதிக்கு பாதி இருக்குன்னு சொன்னவெல்லாம் ஜெயிச்சு வந்துடுவா. ஹாஸ்பிட்டல் வச்சுட்டுருக்கேன், கிளினிக் வச்சுட்டுருக்கவங்களுக்கெல்லாம் பிரமாதமாக இருக்கும். டாக்டருக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு விஷயம் வந்து யார்ட்டையாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ முந்தியெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டேன், இப்போலாம் அழகாக தெரியவா, இவாட்ட சொன்னால் ஊர் ஃபுல்லாக சொல்லிடுவா, அந்த ஈஸியாக அவட்ட சொல்லி விட்டுருவா. அந்த மாதிரிலாம் இப்போது டார்கெட் பண்ணி யாரெல்லாம் அவளை தள்ளி விட்டால அவெல்லாம் டார்கெட் பண்ணி இப்போ வேலை செய்கிறதுக்குண்டான காலமாக இருப்பாங்க. பராபவ வருஷம் தமிழ் புத்தாண்டு 2026 கும்பராசி நண்பர்களுக்கு. கும்பராசி நண்பர்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா இருக்குது, இது 7.5 சனியோடைய தாக்கம். என்னமோ தெரியல சார், 84 கிலோ இருந்தேன், 81 கிலோ மாறிட்டேன், 2 கிலோ 3 கிலோ லாஸ் ஆகிட்டேன் தெரியுமா அப்படின்னு வருத்தப்படுறவங்க இருக்காங்க. ஓகே சார் 79 கிலோ இருந்தேன் சார், இப்போ எவ்வளோ தெரியுமா 83. ஸ்ட்ரெஸ்ஸின் உச்சகட்டத்தில் இருக்கேன். லாஸ் ஆனாலும் பிரச்சனை, ஏறினாலும் பிரச்சனைன்னு கவலைப்படக்கூடிய காலம் அது. 7.5 சனி இருக்கங்காட்டு விஷயத்தை பெருசாகும். அதிக பிரசங்கத்தின ஆகாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு, வேண்டாம் சொன்னா கேளு, சொன்னா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள சொல்லிடுவான். அது மாதிரி அந்த பெருமைக்கு உண்டானு பேசிடுவான், படப்படன்னு பேசிடுறது. லூஸ் ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் வரவே வராது வாட்டா. ஒரு வார்த்தையை வாங்குறதுக்கு உட்காந்து வெயிட் பண்ணுவா, எப்படிதான் சொல்லுவாளான்னு. பட் இப்போ அப்படி இல்லை, படப்படன்னு பேசிடுவான். ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்காரு. வாக்கு கொடுத்து காப்பாற்ற முடியாமல் போயிடும். நீங்கள் ஒரு 1000 ரூபா வாங்கிட்டு 10 நாள் 1100 தரேன் அப்படின்னு சொன்னால் 19வது நாள் தான் 1100 தருவேன். ஸோ அதனால் அதில் அது கொஞ்சம் மிஸ் ஆகும். நல்லவங்க மாதிரி பேசுவாங்க, கூட இருந்துட்டு ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டாங்கன்னா பழைய பாடங்கள்லாம் இருக்கும் தெரியுங்களா, இது புஸ்தக பாடம் இல்லை, அனுபவ பாடம். அதை எடுத்து கொஞ்சம் அப்படி ரெஃபர் பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே சரியாயிடும். அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப இது அப்டேட்டடாக இருக்கணும். யூ வாண்ட் டு பி அப்டேட்டட். நான் வந்து அதாவது பழைய பொருட்கள்லாம் விற்குமா, பழைய பொருட்கள் மாதிரி ஒன்று செஞ்சு அதை கொடுத்தா விற்கும். நீங்கள் பழைய தன்மையாகவே இருந்தீங்கன்னா விற்காது. நான் சொல்கிறது உங்களுக்கு, இப்போது இந்த 1100 ஒரு செல்ஃபோன் வந்துச்சு, இப்போ உங்கள்கிட்ட கொடுத்தா இது அப்போ வச்சுருந்த ஃபோன் நான் வச்சுருந்தேன் தெரியுமா, இது எவ்வளோ வருது, 1000 ரூபா, நான் ஒன்று வேணால் வாங்கிட்டாலும் வாங்கிடுவீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் இன்னும் அதுதான் வச்சுட்டுருக்கேன்னா இன்னும் அதான் வச்சுட்டுருக்கேன், புதுசாக ஒன்று வாங்கிக்கணும்னு யார்ட்டையாவது சொல்லுவேன் நீங்கள். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போத்துக்கு தகுந்தாப்பில் அப்டேட் பண்ணிக்கணும், இப்போத்துக்கு தகுந்தாப்பில் அவங்கள வந்து மாற்றிக்கணும். மாற்றிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மீனராசிக்கு பராபவ வருஷம் தமிழ் புத்தாண்டு இவர்களுக்கு நல்லாயிருக்கும். 7.5 சனி இருக்கங்காட்டி கொஞ்சம் வீக்காக இருக்குது. 7.5 சனி பொதுவாக அவங்களுக்கு பழகினது தான், பட்ட இடத்துலேயே படும்னு சொல்லுவாங்க. மற்றபடி உங்களுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. முந்தைய முறை இப்போ தைரியம் ஜாஸ்தியாக வந்துடும். பிஸ்னஸில் கொஞ்சம் லைட்டாக ஒரு 10-20% சரக்கு திருப்பி அவர் ஜெயிச்சிருவாங்க. இவங்களுடைய தேடுதல்கள் இருந்துகிட்டே இருக்கும். இவங்களை சேவ் பண்ணுறதுக்குண்டான விஷயத்தை வந்து இவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. மீனராசி அன்பர்களுக்கு உறவுகள்கிட்ட கவனமாக இருக்கணும், ரொம்ப யதார்த்தமாக பேசிடக்கூடாது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா உறவுகள் மூலமான வெற்றிகள் உண்டு. குழந்தைகள் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். குழந்தைகளுக்கு வேண்டி ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். அதே சமயத்தில் ஏதாவது ஒன்று தனியாக ஆரம்பித்து ஏதாவது பண்ணணுங்கிற தூண்டுதல் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் சார், எனக்கு நிறையா திறமை இருக்கப்பட்ட வாய்ப்பு தான் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. தே ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தே ஹாவ் டேலண்ட். அதை எடுத்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. இந்த கேட்குறதுக்கு பிடிக்காது, அவளுக்கு கேட்குறதுக்கு பிடிக்காது, உதவி கேட்குறதுக்கு பிடிக்காது. நம்மகிட்ட 500 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல வச்சுட்டு இருக்கலாம், அவாட்ட 500 ரூபா வாங்கி ஒன்று பண்ணக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. ஆக்சுவலி அது பிஸ்னஸுக்கு ஃபெயிலியர். பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் வெளில வந்துட்டிங்கன்னா அவங்களுடைய அந்த இந்த இதெல்லாம் விட்டுறணும்.
என்ன பண்ணோம்னா வெளியில் போய் 4 பேர்கிட்ட கேட்கணும், 4 பேர்கிட்ட பேசணும், 4 பேர்கிட்ட இது பண்ணணும். நம்மளால் முடிஞ்சு என்ன நம்ம பண்ண முடியுங்கிறது ஜெயிக்கிறது போகணும். இந்த மாதிரி மீனராசி என்பவர்களுக்கு அப்படி இருக்கும். எல்லாம் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும், எதுவும் மூவ் ஆகாத மாதிரி இருக்கும். எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும், ஒன்றும் நடக்கலை சார். காலம் போயிட்டே இருக்குங்கிற ஒரு வார்த்தைகள் அவங்ககிட்ட இருந்து இருக்கும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்தால் சண்டை வரும், வெளியில் இருந்தால் சண்டை இல்லை. அதே சமயத்தில் வெளியில் இருந்தீங்கன்னா 4 விஷயத்தை பார்க்கலாம், 4 விஷயத்தை சம்பாதிக்கலாம். ஒரே இடத்துல இருந்து நம்ம வந்து ஸ்டாகண்ட் ஆகி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மீனராசி அன்பர்களுக்கு பாதிக்கும். ஓகே. வேலை வாய்ப்பு எப்படி சார் இருக்கும்? வேலை வாய்ப்பு கிடைக்கும், பட்டு மற்ற ராசிகளை கொடுக்குற மாதிரி ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் லேக் ஆகும், 7.5 சனி இருக்கங்காட்டி. மற்றபடி உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். ஆனால் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, குரு பயிற்சி. ஓகே. அது பெரிய வரப்பிரசாதம். அப்பாடா அப்படிங்கிற ஒரு வரப்பிரசாதம் இவர்களுக்கு இருக்கும். ஓகே.